மதுரை அரசாளும் மீனாட்சி. தாத்தா நான் ரெடி ஆயிட்டேன். 6வது நாள் திருவிழாவை பார்க்க போலாமா? நம்ம தான் கார்ல போறோம். சிவபெருமான் ஃபேமிலியோட எந்த வாகனத்துல வருவாரு? நம்ம காரில் போகிற மாதிரி இன்றைக்கி அவங்க இதில் வருவாங்கன்னா சொக்கநாதரும் மீனாட்சியும் 2 பேருமே ரிஷப வாகனம், அதாவது காளமாட்டு வாகனத்தில் தான் வருவாங்க. சரி, சாமி ரிஷப வாகனத்தில் புறப்பட போது நம்மளும் புறப்படுவோம். வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு 7வது நாள் வந்து பார்ப்போம். சரியா? வா. வணக்கம். இன்னைக்கு சித்திரை திருவிழாவில் 6ஆம் நாள் மண்டபப்படி. 6ஆம் நாள் மண்டபப்படினாலே நினைவு வச்சுக்கோங்க, கழுவேத்தம் அப்படிம்பாங்க. இன்றைக்கு 6ஆம் நாள் மண்டபப்படியை பற்றி குறிப்பிடும்போது சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலை அப்படிங்கிறாங்க. என்னங்க ஒரு வரி கூட புரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. சைவம் நமக்கு புரியுது, சைவ சமயம் புரியுது. ஸ்தாபிதம்னா என்ன? நிலைநிறுத்துதல். எப்படி நிலைநிறுத்துறாங்க? சைவ சமயத்தை நிலைநிறுத்துகிறார்கள். அதற்கு ஒரு திருவிளையாடலை பண்ணி காமிப்பார் எப்பவும் போல் எம்பெருமான். இங்கே இன்றைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா சிவன் கோயில்கள்லேயும் திருவிழா நடந்துச்சுன்னா 6ஆம் நாள் மண்டபப்படி கழுவேற்றம் அப்படிம்பாங்க. கழுவேற்றம்ங்கிறது என்ன? இது நடந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியலங்க. ஆனால் 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு காலங்களில் மதுரை யாருடைய ஆட்சியின் கீழ் இருந்ததென்றால் கூன்பாண்டியனுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. மதுரை முழுவதும் சமணர்களுடைய ஆளுமைக்கு கீழ் இருந்தது. ஏன்? மன்னனே சமணனாகத்தான் இருந்தான். அப்போது 2 பேர் மட்டும்தான் சைவ சமயத்தை தழுவியிருந்தார்கள். அப்படி இருந்தவர்களில் ஒருவர் மங்கையர்க்கரசி, அதாவது கூன்பாண்டியனுடைய மனைவி. சோழ நாட்டு இளவரசியாக இருந்து பாண்டிய நாட்டு அரசியாக மாறியவர். மற்றவர் குலச்சிறையார் என்கின்ற மந்திரி. இப்போது எம்பெருமாட்டியாகிய அந்த மங்கையர்க்கரசியார் மீண்டும் சைவ சமயத்தை இங்கே ஸ்தாபிப்பதற்காக திருஞான சம்பந்தரை திருமறைக்காட்டிலிருந்து அழைத்து வரச் செய்கிறார். குலச்சிறையார் சென்று திருஞான சம்பந்தரை அழைத்து வருகிறார். திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்து மீண்டும் சைவ சமயத்தை ஸ்தாபிப்பதற்காக சமணர்களோடு வாதாடுகிறார். அனல்வாதம் புனல்வாதம்னு சொல்லுவாங்க. அதாவது நேருக்கு நேர் அவர்கள் வாதம் செய்கிற போது அவர்களுடைய சமய கருத்துக்களை ஓலையில் எழுதி நெருப்பிலிடுவது, திருஞான சம்பந்தர் பாடலை எழுதி நெருப்பிலிடுவது, எந்த ஓலை கருகாமல் இருக்கிறதோ அதுவே சிறந்த மதம் என்று நம்புவது. அதுபோல் திருஞான சம்பந்தர் திருநள்ளாற்று பதிகத்தை எடுத்து அங்கே நெருப்பிலிட்டார், அது கருகவில்லை, அவர்களுடைய ஓலை கருகிற்று. பிறகு வைகை ஆற்றிலே ஏட்டை விட்டார்கள், அவர்களுடைய ஏடு ஆத்தோடு போயிற்று. சமணர்கள் ஏடு, திருஞான சம்பந்தர் ஏடு எதிரேறி திருவேடகம் என்ற ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தது. வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் சூழ்க வையகமும் துயர் தீர்கவேன்னு அந்த பாட்டை பாடினோடனே கூன்பாண்டியன் நிமிர்ந்தானான். பிறகு அவனுடைய வெப்பு நோயை தீர்த்து வைத்தார். இதன் காரணமாக சமணர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களா, கழுமரத்தில் ஏறினார்கள். அதாவது கழுமரம்ங்கிறது இப்படி இரும்பில் செய்யப்பட்டது, தேங்காய் உரிக்கிற பாறை மாதிரி இருக்கும். தற்கொலை தான், அதாவது தங்களை மாய்த்து கொண்டார்கள்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வு நிகழ்ந்ததுக்கு என்ன ஆதாரம்னா, மதுரைக்கு பக்கத்தில் சாமநத்தம்னு ஒரு ஊர் இருக்குது, சாம்பல் நத்தம்ங்கிறாங்க. அது அங்கே அந்த சாமநத்தத்தில் திருஞான சம்பந்தருக்கான கோயில் ஒன்று இருக்குது. ஒரு காலத்தில் எப்படி 4ஆம் நாள் மண்டபப்படி அப்போ பாவக்கா மண்டபத்துக்கு எம்பெருமாட்டி போகிறாங்களோ அதுபோல் சாமநத்தத்துக்கும் போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ போகிறதில்ல. இந்த 6ஆம் நாள் மண்டபப்படி அன்றைக்கு இந்த சமணர்கள் கழுவே இருக்கிற காட்சியை செய்து காட்டுவார்கள். ஒருவருக்கு திருஞான சம்பந்தர் வேடம் போடப்பட்டு அவர் தேவாரம் போத சமணர்கள் கழுவேறுவது போல் ஒரு உயரத்தில் நிறுத்தி அதை செய்வார்கள். நான் சிறுபள்ளியாக இருக்கிறப்ப எங்கள் ஊர் கோயில்லையே நான் அந்த 6ஆம் நாள் மண்டபப்படி அப்போ பார்த்துருக்குறேன். இன்றைக்கு தான் இந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டுவார்கள். மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் இன்றைக்கு ரிஷப வாகனத்தில் வருவார்கள். அதில் குறிப்பாக எம்பெருமான் பெரியாவிடையோடு தங்க ரிஷப வாகனத்திலும் எம்பெருமாட்டி வெள்ளி ரிஷப வாகனத்திலும் வந்து மக்களுக்கு காட்சி தருவார்கள்.
இந்த நாள் தான் இவ்வளவு சிறப்புமிக்க நாளாக கருதப்படுகின்றது. தொடர்ந்து திருவிழா செய்திகளை காண இருக்கின்றோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.